ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம விச் கிரை அப்படிங்கிற ஒரு ஹாரர் கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேம் வந்து எப்படி சொல்கிறது, விச் கிரை அப்படின்னா சூனியக்காரியின் அழுகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த சூனியக்காரி எதுக்கு அழுவுறா, ஏன் அழுகுறான்லாம் தெரியாதுங்க. ஆனால் அழுவுறா. இங்கே இருக்க பசங்களை, அதாவது விளையாட வர பசங்களை இப்போ பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்கள சாப்பிட்டுடுறாங்க. அந்த மாதிரி தான் நம்மளும் இப்போ பிடிச்சி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ இந்த வீட்டிலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும். அதுதான் இந்த கேமோட டாஸ்க்கு. சரி ஓகே, நம்ம வாங்க கேமுக்குள்ளே போகலாம். லோடிங் ஆகுது. எதுக்கு லோடிங் ஆகுதுன்னு தெரியுமா? ஏன்னா அது எனக்கே தெரியாது. சரி ஓகே, நம்மளை இப்போ ஒரு ஜெயில் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. ஏங்க அதை பார்த்தீங்களா, சாவி இங்கே தான் இருக்குது. அந்த கிளவி அறிவாளின்னு நினச்சா சுத்த கூறுக்கெட்ட குக்கராக இருக்கும் போல். இங்கே பாருங்க, சாவி இங்கே வச்சுட்டு கையில் ஒரு உண்டி வீலராக இருக்குது என் கையில். நான் அடிச்சது ஓப்பன் பண்ணிட்டு போக மாட்டேனா? இது என்னது? சாப்பிட்றா அப்போ? ஏன் சாப்பிட மாட்டான்? ஏய், சாப்பிட தாண்டா வச்சுருக்காங்க, சாப்பிட்றா. பையனுக்கு ஜெயிலில் மாட்டிக்க பீதியில் பசிக்கலன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இதுதான் இங்கே தான் இருக்குது பேட்லாக். ஓகே, இப்போ இதோட சாவி தான் அதுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த சாவியை ஃபஸ்ட்டு எடுத்து பாருங்கள், இந்த கட்டை வழியாக அது வந்து நம்ம ஸ்லிங் ஷாட்டில் அடித்த உடனே கீழே விழுந்துடும். ஓகேவா? அதனால் ஒரு அடி போடு. அவ்வளோதாங்க, கீழே விழுந்துருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நான் இந்த பூட்டை திறந்து ஓட போகிறேன் வெளியே. சூப்பர். சரி ஓகே, இதெல்லாம் சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கோ? சரி என்னமோ ஒன்று. ஏய் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். என்னடா அது, அங்கங்கே பர்பிள் கலரில் ஏதோ லைட்டு மாதிரி வருது. ஏய், வாட் இஸ் திஸ்? அங்கே பாருங்கள், ஒரு செஸ்ட்டு மேலே ஒரு கை இருக்குது. பாடுறா ஏங்க, சூப்பருங்க. அந்த கை வந்து ஹைஃபீலாம் கொடுக்குது, எங்கே கூப்பிடுது. என்ன தராது எங்க கூப்பிட்டு இங்கே வர வேணாங்குது. என்னடா இது லூசுத்தனமாக இருக்கு. சரி ஓகே, நம்ம இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன். டேய், என்னடா பொசுக்குன்னு கை நீட்ட அட்டிங் கொய்யால. அண்ணன் எவ்வளோ போய் ஆளும் தெரியுமா? ஏன் மேலேயே கை வச்சிட்டேன் நீ. இருடா, உன்னை வந்து வச்சுக்கிறேன் நான். சரி மடியை தெரியாமல் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா அப்பயே அடிக்குதுங்க. அட்டிங் கொய்யால வரண்டி இருடி இவங்க பொலிர்னு அடிக்குதுங்க. சரி அப்படியே கீழே போவோம். என்னடா இது மூக்கு மாதிரி இருக்குது. ஏங்க பார்த்தீங்களா, அந்த கதவை மோந்து பார்க்குது. போய் திறந்து பார்ப்போம். எங்கடா கையை வச்சா கூட மோந்து பார்க்குறேன். ஐயா சரி ஓகே, அப்படியே பொறுமையாக கீழே இறங்கி அந்த கிளவி இருக்காளாம். ஒருத்தா கிளவி இல்லை. எங்களோட வாட்ச் இருக்குது, அதை தவிர எதுவும் இன்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி இல்லை. இங்கே என்ன தர பேப்பரு? யார் அது பேசுறது? எங்கே தர பேசுகிறீங்க? ஓகே சரி. போடா டெய் போட்டா. ஓகே, நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். இங்கே பேப்பர் எரிஞ்சு மேலே போகுது. சரி ஓகேங்க, அது போயிடுச்சு. அடுத்து நம்ம இந்த வாட்சுக்கிட்ட போவோம். நினச்சேன்டா டைம் பார்க்குற மாதிரி இருக்குது. எங்கடா ஒரு முழு தான்டா இருக்குது, எப்போ அதை வச்சு டைம் பார்ப்பீங்க? அடாடாடாடா, ஒருவேளை கிளவி மந்திரம் போட்டு பார்ப்பான்னு நினைக்கிறேன். இந்த கிளவி வேறு எங்கே இருக்கான்னு தெரியல. டேய் டேய், யாரா நீ? பாருங்க இப்படி பார்க்குறாடா நாரப்பையில். எதுக்குடா அப்படி பார்க்குறப்ப என்ன? ஆடாடாடாடா, அங்கே பாருங்கள். இதுதான் அந்த கிளவியா? மூஞ்சி பாருங்க, சி எவ்வளோ கொடூரமாக இருக்குது. எங்கே போனாலும் பார்க்குறான் அவன். ஐயோ எதுக்கு இப்படி பார்க்குறான்னு தெரியலையே. நொன்ன பயல்வோலா. ஓகே, இதானே கிளவி குளிக்கிற இடமா? தண்ணியே இல்லை, அது குளிக்காது போல். சரிங்க, என்ன சாக்? யாரோட சாக்ஸ் இது? கிளவி தான் இருக்குமோ? எடுத்தோடனே வந்துடுறேன் தர போகிறேன். எங்கே இருக்கான்னு தெரில. சரி ஓகே, அப்படியே எடுத்து கீழே இருக்கும். அது மூஞ்சி பாருங்க, கொடூரமாக இருக்குது. இவன் பாருங்க, எங்கே போனால் இங்கேயே பார்க்கலாம். ஐயோ ஏங்க, கிளவி கீழே இருந்துருக்குங்க, நான் பார்க்கவே இல்லை. ஓடுற ரசா ஓடு மேலே ஓடு. எங்கெங்க அது உருளைக்கிழங்காட்டம் இருக்குதுங்க, எங்கே இருக்குன்னே தெரில. வா இந்த சைடு வா. அவ்வளோதான். ஐயோ, இந்த நோட்டிஃபிகேஷன் வேறு. ஐயோ இது என்ன தெரியுங்க, லேக் ஆகுது. சி ஓடு. அப்பா போயிடுச்சு. ஓடுறா திரும்பி பார்க்காம ஓடுறா. வேறு எந்த டோர்னே தெரியல. நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். முதல்ல இதெல்லாம் வந்துட போகுது. ஹைடுன்னு இருக்குது. ஓகே, ஒளிஞ்சிக்கலாம். அது வந்து அந்த கிராணியில் வர மாதிரி ஒளியத்துக்கான பிளேஸ் போல். அங்கே வந்துருச்சுங்க. சும்மா பக்கம் வந்து நிற்குதுங்க பாருங்க. கண்ணே தெரியல அந்த கிளவிக்கு. இவ்வளோ பக்கம் இருக்குது, கண்ணே தெரியல. ஐயா, அந்த கிளவி பட்டாப்பட்டி போட்டிருக்குது. சீ கருமம். சரி ஓகே, கிளவி இப்போதுக்கு அழுதுகிட்டே போகுதுன்னு தெரியலையே. சரி, அதுக்கு என்ன கஷ்டமோ? விச்சு கிரை, அதனால் அழுவுறீங்க இப்போ நீங்கள். சரிங்க பொறுமையாக மேலே போங்க, நான் பின்னாடியே வரேன். சரி, இப்போ கிளவி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டப்பாலேருந்து வெளியே இருந்தோடனே சூழ்ந்து நான் தடிக்க ஆரம்பிச்சிச்சுப்பா. சாக்ஸு ஷூங்கிறேன். என்னடா குளருது வாய்? உளருது. ஓப்பன். கிளவி உள்ள கிழங்கு. கத்திரிக்காய்
எங்கே இருக்கிற? எங்கே அந்த கிளவி? ஐயோ, அந்த கிளவி மறுபடியும் அங்கே தாங்க இருக்குது. இவன் வேறு சைஸாக பார்க்குறான். எதுக்கு பார்க்குறானே தெரிய மாட்டேது. இப்போ இந்த சைடு ஓட வேண்டியது தான். எங்கே இருக்கிறானே தெரில. என்னடா அங்கங்கே படிக்கிட்டு போகுது. ஏன்டா உசுரை வாங்குறீங்க? இங்கே ஒரு டோர் இருக்குதுங்க. இது என்ன அது? டைனிங் டேபிள் மாதிரி இருக்குது. ஓ, கிளவி இங்கே தான் பசங்கள்லாம் சமைச்சு சாப்பிடுவாளோ? சரி. கிளவி வேறு எங்கே வரான்னு தெரில. ஸ்டெப்ஸ்கிட்டே நான் பார்த்துட்ருக்கேன். அந்த கிளவி எங்கே இருக்கான்னு தெரில. இந்த டோரை திறந்தப்போ அந்த சைடு வந்து இந்த சைடு ஓடிடலாம். ஓப்பன். ஓகேங்க. கிளவி ஏய் எங்கங்க அதுக்குள்ளே பார்த்துட்டா? எங்க அந்த ஸ்டெப்ஸை நம்ம பார்த்துட்டு தானே வந்தோம். பாருங்கள், அது வரவே இல்லை. எப்படி வந்தானே தெரியலையே. சூனியக்காரி மந்திரகேந்திரம் போட்டாளா? ஐயோ இங்கே பின்னாடியே துரத்துங்க. ஈஸி எவ்வளோ நேரம் துரத்துது. வா எல்லா பேய்களுமே வர மாதிரி தான். ரிங்கா ரோசஸ் பேக்கெட்குள்ளே என்னதுங்க வரும்? பைசாவா? மறந்து போச்சு. எவ்வளோ சைல்டுஹுட்டில் விளாண்டது இப்போ ஞாபகம் இருக்கும்னா கஷ்டம் தானே. கிளவிக்கு ஒரு அடியை போடு. எங்க நான் நினச்ச மாதிரி ஒர்க் ஆயிடுச்சு. அது மூஞ்ச பார்த்தீங்களா? சி கருமோ, அதெல்லாம் பார்த்தா சோறு இறங்க மாடா வயிற்றுல. அப்படி இருக்குது அந்த மூஞ்சி. அங்கங்கே அடிபட்டு வீங்கின மாதிரி இருக்குது. வா சரி, நம்ம இந்த சாக்ஸை எடுத்துகிட்டு அப்படியே மேலே போவோம். அந்த டோர் மாதிரி ஒன்று இருந்துச்சுல்ல, அதில் வச்சு பார்ப்போம். அதான் மோப்ப முடியல. அந்த டோர் நாற்றுக்குள்ளே செத்துருக்குன்னு நினைக்கிறேன். மோப்ப முடியுது. தள்ளி நிற்போ. அதான் கவ்வீரை போகுது திறந்த உடனே. திறந்துச்சு. அதனால் எதுவும் வரல. உள்ளே போனால் என்ன தராது? புட் ஆஃப். ஏதோ லாக் மாதிரி இருக்குது. எதுவும் ஓப்பன் பண்ண முடியல. கிளவி மாதிரி எங்கள் குள்ளமாக ஒரு படிக்கட்டுங்க இருக்குதுங்க. சரி ஓகே, இது வழியாக மேலே ஏறி போவோம். அந்த டோரை சாத்த முடியலையே. கிளவிக்கு இது ஹே இங்கே வாடா தம்பேன்னு பிடிச்சி அடிச்சிட்டானா ஜோலி முடிஞ்சு. இதில் வேறு ஒரு லைஃப்னு தான் நினைக்கிறேன். தெரிலையே. அந்த கேம் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன்னு. சரி பார்த்துப்போம். அப்படியே மேலே போட்டு நான் போகிறேன் மேலே. இங்கே பாருங்கள், பாம்பு படுத்துருக்குது. என்னமோ வச்சுருக்குது. ஏன்னான்னு தெரில. இந்த பாம்பு வேறு எப்படி துரத்துறதுன்னு தெரில. நம்மள்ட்ட கல் வேறு இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், ஒரு காகித துண்டு இருக்குது. நாலேஜா? சரி இதில் வந்துட்டு ஒரு பால் மாதிரி இருக்குது. அந்த பால் வந்துட்டு நல்லா ஷேக் பண்ணோம்னா அது இதே மாதிரி இருக்க இன்னொரு பால்கிட்ட நம்மளை டெலிபோர்ட் பண்ணுமாங்க. ஓஹோ, ஷேக் பண்ணிட வேண்டியதுதான். சரி வேறு கீழே போட்டு இங்கே பாருங்கள். இதில் இருந்தால் நாங்கள் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தாங்க. அந்த பால் உள்ளே வந்துச்சுன்னு தான் நாங்கள் எடுக்க வந்தேன். அதுக்குள்ளே இந்த கிளவி என்னை பிடிச்சி இப்படி அடைச்சி வச்சிட்டா. இங்கே பாருங்கள், இங்கேருந்து தான் அந்த கிளவி புக்கு படிக்குதுன்னு நினைக்கிறேன். பேஜெல்லாம் கிழிஞ்சிருக்கு. எதில் படிக்கும் கிளவி? நீ இப்போ இந்த சைடு ஓடியாந்தீங்கன்னா நான் இறங்கிடுவேன். நானும் ரொம்ப நேரமாக பார்த்துருக்கேன், நீ வரமாட்ற. ஒரு வேளை இங்கெல்லாம் கிளவி வராதோ? ஒய் அது சிரிப்பை பார்த்தீங்களா? அப்போ இருக்குதுங்க அந்த சிரிப்பு. ஐயோ சிரிப்பு பார்த்து நம்ம செத்து போயிடணும் போல். அப்படி இருக்குது. சரி ஓகே, நம்ம அப்படியே மெதுவாக இந்த சைடு போவோம். கிளவி சிரிக்கிறது நினச்சாங்க எனக்கு செம்ம சிரிப்பாக இருக்குதுங்க. சரி கீழே இறங்குவோம். கிளவி ஆப்போசிட்டில் வந்து வணக்கம்டா மாப்பிள்ளை இன்னொரு அடி வச்சிடாத. நான் அதான் ஒன்று பண்ணனா, நான் பாட்டுக்கு அமைதியாக ஓட போகிறேன். சரி ஓகே, நம்ம இந்த இடத்துக்கு மறுபடியும் ரிட்டன் வந்திருக்கோம். கிளவியோட பெட்ரூம்னு நினைக்கிறேன் இது. சரி ஓகே, இங்கே தான் ஒரு ஓப்பன் காட்டுது. கிளவி வந்துடுவாளாம்? இல்லை. சரி ஓப்பன் பண்ணுவோம். என்னடா ஒல்லுமே இல்லை உள்ள. ஓ ஹைடிங் ஸ்பாட்டா அது? சரி அதுக்கு ஹைடிங் போட்டால் போதுமேடா. எதுக்குடா ஓப்பன்லாம் போடுறீங்க? சரி கிளவி இந்த இடத்த விட்டு தாண்ட விட மாட்டா. எங்கே போனாலும் வந்து பிடிச்சிட்றா. ஐயோ மறுபடியும் எங்கேயோ பார்த்துருச்சு. இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு ஓடியாருது. செம்ம சீப்பாக இருக்குது. இந்த கிளையை பார்த்தா நான் பயப்பட போகிறேன். எங்கடா டே அதெல்லாம் எப்போ ஏற்பட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே தான் ஜீனா பால் இருக்குது. அது எடுத்துகிட்டு நம்ம அதை ஷேக் பண்ணால் இன்னொரு பாலுக்கு இடத்துல டெலிபோர்ட் டைமில் அப்படி எஸ்கேப் ஆயிடலாம். இப்போ சரி ஓகே, கிளவி வருதா? குளுக்கு போடு ஒலி வந்துருச்சா? அவ்வளோதான்டா. ஏய் வாட் இஸ் திஸ் மேன்? இதே இடத்துக்கு தான் நம்ம ஒன்று வந்தோம். ஹவு டு ஐ டெல் யூ? இது என்ன ஆடனே எனக்கு புரியல. ஓகே, இந்த பால் எடுத்துகிட்டு போய் எங்கே பார்த்து க்ரோ பார் இருக்குது. வச்சு கிளவி மண்டையை திறந்துடலாமா? ஏய் பார்த்துட்டுறான். ஐயோ கிளவி இப்போ தானே நான் இந்த சைடு வந்தேன். அதுக்குள்ளே எப்படி நீ பார்ப்ப? இங்கே மறுபடியும் அதே மாதிரி பார்க்க நிற்குதுங்க. இந்த கிளவி இந்த பேய்களுக்கெல்லாம் அறிவுங்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படியா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரே ஒரு ஹைடிங் ஸ்பாட் தான் இருக்கும். அங்கே தான் ஒழிஞ்சிருப்பேன்னு ஒரு நாலேஜ் வேணா. அங்கே போய் செவத்தில் என்ன பார்த்துட்டு இருக்குது? எங்கள் பைத்தியங்க இது. ஐய நான் இங்கே இருக்கேன், செவத்தில் பார்த்துட்டு பார்த்தீங்களா? நான் இங்கே போகிறேன், அதை எப்படி அங்கே பார்த்துச்சுன்னு தான் தெரில. பயங்கரமான மந்திரக்காரியாக இருக்கும் போலையே. இது வேறு லேக் அடிக்குது. சரி ஓகே, நம்ம இங்கே பாருங்கள், ஒரு சைஸாக பார்க்குறான். போகும்போதெல்லாம் டெரராக இருக்குது. கண்ணு உருண்டு கீழே வந்துட போகிறா தக்காளியே. இங்கே பாருங்கள், கிளவி கீழே போகிறா. ஐயோ இந்த இடத்த விட்டு தாண்ட விட மாட்டாளே.
நாசமாக போனவ பாருங்க நடந்து போகிறது பாருங்கள். அந்த யானைக்குட்டியெல்லாம் நடந்து போகும்ல அந்த மாதிரி போயிட்டுருக்குறா. டேய் என்னடா பார்க்குற நாரப்பையில என்னடா அப்படி பார்க்குற கொய்யால இந்த பாரு கையில் குரோபார் இருக்குது. அடிச்சோன்னு வச்சுக்க கண்ணு 2 உருண்டு கீழே வந்துடும். பார்க்குறத பாரு. எனக்கு வேறு டெரராக பார்க்குறான். எனக்கு பயமாக்குது லைட்டாக. டக்குன்னு கவ்வீரை போகிறான். கிளவி பின்னாடி தான் திரும்பிக்கினேன். சைஸாக போயிடலான்னு பார்த்தா பார்த்துட்டா. ஓ எப்படி தான் அவளுக்கு கண்ணு தெரியுதுன்னு தெரியல. அவ்வளோ பெரிய முகரையை வச்சுட்டு துரத்து நீ எத்தனை தடவை தந்தாலும் அவ்வளோதான். இந்த கோபுரம் வச்சு அடிக்க முடியுமான்னு பார்க்குறேன். அது நடக்காது போல். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து எஸ் ஆகலாம். எங்கடா ஜாய்ஸ்டிக் நவர மாட்டேங்குது. சி எப்பா பல்லு ஃபுல்லாக ஒரே கப்பு கருமம். பல்லு விளக்குனா தானே. எங்க மூஞ்ச பார்த்தீங்களா? ஏங்க இந்த கிளவி நம்மளை சாப்பிட போகுதுன்னு நினைக்கிறேங்க. டேஸ்டி சைல்டுலாம் சொல்லுது. முழுங்கிட்டா கருமா. எத்தனை தடவை அந்த வாய்க்குள்ளே போகிறது அருவருப்பாக இருக்குது எனக்கு. சரிங்க ஓகே. இந்த கேம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த கேம் பிளே எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கோ எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காலங்காலமாக சொல்கிறது தான். சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இன்னொரு கேம் பிளேயில் பார்க்கலாம். டாட்டா பாய் பாய்.